சீசன் 9 நீங்க ஆல்ரெடி கோ கண்டஸ்டன்ட் இங்க ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிங்க. இல்ல நான் பிக் பாஸ் 9 பார்க்கலங்க, சத்தியமா பார்க்கல. நான் ஏன் சீசனே நான் போயிட்டு வந்து பார்க்கல, ப்ராமிஸா நான் பார்க்கல. பார்த்தா நம்ம ஏதாவது யாரை பத்தி ஏதாவது நினைச்சிருவோம், அந்த மைண்ட் செட்குள்ளேயே நான் போகல. நான் எப்படி எல்லாரையும் நான் உள்ள நினைச்சேனோ அது மாதிரிதான் வெளில வந்து நான் அப்படிதான் பழகுறேன். ஸோ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதில். ஸோ நான் பிக் பாஸ் 9 நிஜமாவே பார்க்கல. இல்லைன்னா இப்போ வெளியில நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ எல்லாருமே வெளியில இருந்து இந்த டிவில ஒன் ஹவர் ஷோ மட்டும் பார்த்துட்டு இல்லை சோஷியல் மீடியால பார்த்துட்டு கருத்து சொல்றாங்க. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது அதுல எந்த அளவுக்கு மைண்ட் செட் அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி, இப்போ வெளியில இருந்து போனவங்களே வெளிநாட்டு போனவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பார்வை சொல்றாங்க, உள்ளுக்குள்ள போனப்ப அவங்களோட கேமே வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த இதை எப்படி இப்போ எல்லார் லைஃபையும் எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே நம்ம நீங்க யாரையோ ஒருத்தர் உள்ள திட்டுறீங்கன்னா அப்படிதான் நீங்களே இருப்பீங்க. உங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா உங்களுக்கு கேமரால நீங்க அதை பார்க்க போறது இல்லை. அது வந்து யாரோ ஒருத்தவங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போன்றதை நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு விஷயம். ப்ளஸ் நீங்க அது உள்ள போய் அந்த இடத்துல இருக்கும் போதே அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அது ஒரு வேற வேர்ல்டு நிஜமாவே. அதுல சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நம்ம ஏதாவது நடிச்சோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம். நடிச்சுலாம் அதுல அவ்வளோலாம் சர்வை பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ ஆடியன்ஸே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 வீக் ஒருத்தவங்களை திட்டுவாங்க, அடுத்த 1 வீக் பரவாயில்ல இவன் நல்லா தானே பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக போக தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அதுக்கான டைம் தான் அங்க இருக்காதே தவிர அது உள்ள இருக்கிறது வேற ஒரு ஃபீல். அதை என்னால சொல்லிலாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ப்ளீஸ் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க, ரொம்ப சேஃபா இருக்கும். நம்ம எங்குமே ஆமா, நம்ம பயப்படவே வேண்டாம். அதுல நம்ம ரொம்ப சேஃபா தான் இருப்போம். அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு. அவங்க இந்த கலாச்சார சீரியல் அப்படி பார்த்தா எவ்வளவோ சீரழிவு வந்து உலகத்துல நடந்துட்டு இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, எவ்வளவோ ரேப் நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாம பிக் பாஸோட இதை மட்டும் நம்ம மாத்திட்டா எல்லா வியூவும் மாறிடும், எல்லாமே மாறிடும்ன்றதை தாண்டி நம்மளோட டே டு டே லைஃப்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வெள்ளித்திரையில இருந்து சின்ன திரைக்கு வராங்க. ஸோ அப்போ அவங்க நிறைய பேர் சொல்லும்போது வெள்ளித்திரையை விட சின்ன திரை சீரியல் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய இது இருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சீரியல்ல இருந்து இந்த மாதிரி வெள்ளித்திரைக்கு வரும்போது ஸோ அதுல டிஃபரன்ஷியேஷன் என்னென்ன சேலஞ்சஸ் எப்படி பார்க்குறீங்க? என்ன பெரிய ஆக்டிங் எல்லா இடத்துலையுமே ஒண்ணுதான். ஆனா நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது சீரியல் ஆக்டிங், இது படத்தோட ஆக்டிங் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு அது பெருசா பிடிக்கல. எல்லாமே நடிப்பு தான். அது நீங்க சின்னதா டிவில பாக்குறீங்க, இது பெருசா தியேட்டர்ல பார்க்க போறீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதை தாண்டி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நாளைக்கு நிறைய சீன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இங்க பட்ஜெட்னு ஒண்ணு இருக்குல்ல, மூவில வந்து கொஞ்சம் பட்ஜெட் வேறையா இருக்கும். ஸோ நீங்க நிறைய ஷார்ட்ஸ் வைக்கலாம், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சீன் வைக்கலாம். ஸோ அதனால அந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் என்னால் பார்க்க முடியுதே தவிர, மிச்சபடி எனக்கு எல்லாமே ஆக்டிங் வைஸ் எனக்கு அப்படிலாம் பிரித்து பார்க்க முடியல. இதில் நிறைய எஃபர்ட் போடணும். இதில் இன்னுமுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஒரு சீனை நம்ம எப்படிலாம் நடிக்கலாம், என்னென்னலாம் பண்ணலான்ற ஒரு டைம் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ நான் 4 வாட்டி சீன் பேப்பர் படிக்க முடியுது. ஓகே, இந்த இடத்துல நான் இது பண்ணிக்குவான்னு என்னால் கேட்க முடியுது. ஆனால் சீரியலில் வந்து அந்த டைம் எனக்கு இருக்காது. அடுத்த காஸ்டியூம் மாற்றணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 சாரீஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், அடுத்த சீன் மாற்றணும், ஒரு நாளைக்கு அழுவோம், சிரிப்போம், டெத் சீன், எல்லா சீனும் ஒரே நாளில் நடிப்போம். எல்லாமே ஒரு நாள் அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகும், அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாதுல்ல. இங்கே இன்னுமே நம்ம ஒரு சீனுக்கே நிறைய எஃபர்ட் போட்டு வேற மாதிரி நடிக்கிறதுக்கான டைம் வந்து இங்கே நிறைய கிடைக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. டிவி நம்ம மூவினா ஒரு 3 hours இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ ரீச் ஆகுது. அடுத்த மூவினா அடுத்த மாதிரி டிவி சீரியல்னு வரும்போது டெய்லி டே பை டே வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறோம். ஸோ அவங்க கேரக்டர்ஸ் வந்து மக்கள்கிட்ட டெய்லி பார்க்குறதுனால ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதனால அது ரொம்ப கண்டிப்பாக ஈஸியாக ரீச் ஆகும். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக தான் இப்போ என்னை பார்ப்பாங்க. இப்போ எங்கேயாவது போகணுன்னா என்னை அபியோ இல்லை அந்த என்ன கேரக்டர் பண்ணுறனோ அப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அதனால இப்போ படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 2 நாள் 3 நாள் அந்த கேரக்டர் தலையில் இருக்கும்ல. ஆனால் இப்போது சீரியல் பார்க்கும்போது டெய்லி பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்க ஒரு பொண்ணாவே நினச்சி அப்படி தான் எங்களை பார்ப்பாங்க. அது உண்மைதாங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. நான் நிறைய இடம் ஆடிஷன்ஸ் போகும்போதோ நிறைய நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து நியூ ஃபேஸாக இருந்தால் கூட எடுத்துப்போம், சீரியலாக இருந்தால் வந்து கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல.
அது அப்படி இருக்கிறது கரெக்டானும் எனக்கு கேட்டா எனக்கு அது கன்வின்சிங்கா இல்லை. ஏன்னா புதுசா வரவங்களுக்கு கேமரா ஃபேஸ் எல்லாமே ஒரு ஃபியர் இருக்கும். சீரியல் ஆர்டிஸ்டும் உங்களுக்கு எல்லாமே பழக்கமானது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் தான் வேற, கான்செப்ட் வேற. அப்படியே என்ன ரீசன்க்காக மறுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவங்களா ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காங்க. சீரியல் நடிப்பு இப்படி இருக்கும் போல இருக்கு, சீரியல் ஆக்டிங் தான் படத்துக்கும் நடிப்பாங்கன்றது இன்பில்டா ஒரு சில பேரோட மைண்ட்ல இருக்கு. நான் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலை, நான் ஃபேஸ் பண்ணது அப்படி இருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓ இது சீரியல் ஆக்டிங் இருக்கும், ஓவர் ஆக்டிங் இருக்கும், அழ சொன்னா அப்படியே ரொம்ப அழுவாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் மாறினா பெட்டரா இருக்கும். நான் அந்த சின்ன திரை சங்கத்துல எதுவும் முடிவு மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். இல்லை, இது சங்கமா அப்படிலாம் இல்லாம ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்ஷன் தான் மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருக்கீங்கன்னா நீங்க தான் யோசிக்கணும், ஓகே இவங்க சீரியலா எதுல இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஒரு ஆடிஷன் வச்சு அவங்க அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த ரோலுக்கு அவங்களை எடுத்துக்கலாமே, அதுல தப்பு இல்லையே. அது ஜென்ரலா எல்லாரும் அப்படி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கொஷின். இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட ராஜேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நான் சரவணன் மீனாட்சி பண்ணும்போது ஏடியா ஒர்க் பண்ணவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணி, பவித்ரா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறியா. நாங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஏன்னா அப்போ நான் ரொம்ப என் கெரியர் ஸ்டார்ட் பண்ண புதுசு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பண்ணுறியா, நீ இப்போ சும்மா தானே இருக்க, அந்த மாதிரி ஏதோ கேட்டான். அப்படியா, என்ன ப்ராஜெக்ட், நான் கதைலாம் கேட்டால் தான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொன்னேன். சரி நான் உனக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இபி முருகன் சார் கால் பண்ணிவிட்டு 2 எபிசோட் சொன்னார். சார் அடுத்த எபிசோட் சொல்லுங்க சார், நீங்கள் ஓகே சொன்னாதாங்க நாங்கள் அடுத்த எபிசோட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஒரு மாலில் இருந்தேன். அப்போது 2 எபிசோடு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரே இடத்துல நின்று கேட்டுகிட்டே இருக்கேன். ஓகே இதுக்கப்புறம் என்ன வரும், நான் என்ன பண்ணுறேன், இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு காப்புன்னு சொன்னோடனே ஓகே போலீஸ் ட்ரெஸ் போட போகிறோம் நம்ம ஜாலி, அந்த மைண்ட் செட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணது இல்லையா, ரொம்ப புதுசாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுன்றதுக்காக நானுமே அது ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது. 2 எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் கம்மிட் ஆனதுக்கப்புறம் தான் பவுண்டே வாங்கி படித்தேன். ஸோ அப்புறம் தான் எனக்கு பவுண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது படித்து அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு 2 வாட்டி நான் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். தீனா சார் ஆடிஷன் எடுத்தாங்க. அவங்க ஆக்சுவலாக கதைப்படி கொஞ்சம் ரொம்ப ஃபேராக இருக்காங்க, கொஞ்சம் வேறு டோன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிலாம் பேசி அப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் போயிட்டு ஃபைனலைஸாக ஒரு வழியாக ஃபைனல் பண்ணிட்டாங்க. இந்த ஓடிடியில் நடிக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங். ஏன் சொல்கிறேன்னா, சீரியலில் வந்து உங்களுக்கு ஈவன் தான் இந்த 14 சீன்ஸ் 11 சீன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ப்ராம்ப்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் நீங்களே போய் நான் இல்லைங்க நான் மக்கடிச்சிருந்தேன்னா, உங்களுக்கு இப்போ சீன் வந்து 12 o'clock நம்ம சீன் எடுக்கிறோம்னா 11:40 தான் சம்டைம்ஸ் அந்த பேப்பரே சுட சுட வரும். நடிச்சிடும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு இது பண்ணிவிடுங்க, ப்ராம்ப்டில் போயிடுங்க. ப்ராம்ப்ட் வாங்கினா தான் உங்களுக்கு சீரியலில் நீங்கள் நடிக்கவே முடியும். சினிமாங்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. பட்ஜெட்ஸ் ஆர் பெட்டர். ஸோ ஒரு நாளைக்கு 2 சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருக்கும். நமக்கு மார்னிங் 9 to 1 வரைக்கும் ஒரு சீனு, 2லேருந்து திருப்பி வந்து 6 வரைக்கும் ஒரு சீனு. ஓடிடியில் வந்து 2யும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் ஒரு நாளைக்கு 4 சீன் 5 சீன் எடுக்கணும். 9 to 9 போகும். அனந்தம்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ண முடியாது. நீங்கள் சினிமாவோடைய ஆக்டிங்கை காட்டணும், ஆனால் சீரியலோட ஸ்பீடில் இருக்கும். ஸோ இது ஆக்டர்ஸ் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சீனை மக்கடிக்கிறது தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கே. ஸோ அது வந்து ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு தான் ஓடிடியில் ஒர்க் பண்ணுறது. சீரியலுமே நிறைய பேர் ப்ராம்ப்ட் வாங்காமல் பேசுகிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இருக்கா, நம்ம இருக்கலாம். பட் ஆனால் அவங்களே வேண்டாம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் ஆப்போசிட் ஆச்சு சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது அந்த கேட்டு அடுத்து அது வந்தால் தான் அவங்களுமே சொல்லிடுறாங்க, நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசாதீங்க, ப்ராம்ப்ட்லேயே போயிடுங்க. நீங்க ஏதாவது ஹோம்வொர்க் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணீங்களா, ட்ரைனிங் பண்ணீங்களா, இல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? அவ்வளோலாம் எதுவும் இல்லை. அதுதான் வெறப்பாக தான் இருப்போம். நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கோம்ல, அப்படிலாம் கிடையாது. அவங்களும் நார்மலாக தான் இருக்காங்க. போலீஸ்னா எப்பவுமே இப்படி தான் இருக்கணுன்றதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஏன் இருக்கணும், நம்ம வேற மாதிரி கூட ஏதாவது பண்ணலாமேன்னு கூட யோசித்தேன். அந்த மாதிரி நான் ஒரு சில சும்மா லைக் ஆல்ரெடி வந்த மூவிஸ் அதுலலாம் எப்படி இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் எப்படி கெட்டப் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி காஸ்டியூம்லாம் வேர் பண்ணியிருக்காங்க, ஹேர் டூ எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி அவங்க
இப்போ படம் ஃபுல்லாக எப்படி நடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அப்புறம் அவங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம், நீங்களா போதும் அப்படின்ட்டாங்க. ஓகே நான் நானாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு சில இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் இப்படி இருப்போம்ல அந்த போஸ்டர்லாம் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம பேசும்போது நம்ம பார்க்கறது கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்கணும், பேசும்போது கட் அண்ட் ரைட்டாக பேசுவோம். அப்போ அவங்க ரொம்ப வளவல அப்பெல்லாம் பேச மாட்டாங்களா, டக்கு டக்குன்னு பேசுவாங்க. அதெல்லாம் தான் நான் ஒரு சில விஷயங்கள் ஹோம்ஒர்க் பண்ணது நான் எனக்காக இந்த கேரக்டருக்காக. போலீஸ் ஆபீசர் நேர்ல மீட் பண்ணீங்களா? செட்லேயே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவர்கிட்ட கேட்பேன் சார் எப்படி சார் இப்படி வைக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். அது ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் சும்மா இப்படி பண்ணாலே போதும், அவ்வளோதான் இதுதான் அவ்வளோதான் அப்படி நம்ம தான் அதை போட்டு அப்படி இப்படின்னு பெருசாக ஆக்குறோம். அவங்க ரொம்ப கேஷுவலாக இப்படி பண்ணால் போதும், கால்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம், ரொம்ப பெரிய ஆஃபீஸர் வந்தால் தான் நம்ம இப்படிலாம் பண்ணோம் அப்போலாம் அவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டேன். அப்போ இப்படி நம்ம ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசினா நம்ம எப்படி பேசுவோம், ரொம்ப அப்படியே பணிவாக பேசணுமா இல்லை நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிலாம் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் எனக்கு ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு, டிரெக்டர் சார் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு.